ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதும் கேட்டுக்கொண்டு இருப்பதும் உமா அருண் 3585 யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எஸ்பிஓவில் இம்பார்ட்டன்ஸான அப்டேஷன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஐடி அன்பிளாக் பண்ண வேணும் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கவங்களுக்கு எவ்வளோ பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16,253 பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க. அதில் 14,628 பேருக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. மற்றவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாதவங்களுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ரெஜிஸ்டர்டு மெயிலிருந்து வராதது, டூப்ளிகேட்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால மற்றவங்களுக்கு அன்பிளாக் ஆகலை. அடுத்தது இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது ஆப்ஷன், அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்களுக்கு 2,826 பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அதில் சேஞ்ச் ஆனவங்களுக்கு 2,372 பேர்த்துக்கு இமெயில் ஐடி சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு ப்ராப்பராக ப்ரூஃப் காமிச்சு அவங்களோட இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணவங்களுக்கு அந்த இதாகிருக்கு. ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இனிமேல் இந்த ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆப்ஷன் இருக்காதுன்னு சார் சொல்லியிருக்காரு. இப்போ 983 பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்து அதில் 524 பேர்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அதுவும் ப்ராப்பராக ரெஜிஸ்டர்ட் மெயிலிருந்து வந்த ரிக்வெஸ்ட்டுக்கெல்லாம் கரெக்டான ப்ரூஃப் இருக்கிறதுக்கெல்லாம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்தது ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட். கடைசியாக 2 பேட்சுக்கு ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் போட்டாங்க இல்லைங்களா? அதில் சில பேர்த்துக்கு கிரெடிட் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதாகும். நெக்ஸ்ட்டு பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுறோங்கிற டீட்டெயில்ஸு முழுமையானது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை டெலகிராம் குரூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான முழு விளக்கமும் இருக்கும். வித்ட்ராயல் ரிக்வெஸ்ட் எப்போ டேட்டுன்னு எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அது 27லிருந்து 29 ஜூலை 2020 24க்குள்ள அது ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்தது ஒர்க்கிங் ஸ்டார்டிங் டேட் எப்போ அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒர்க் ஸ்டார்டிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 10 days மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 10 daysக்குள்ளார நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் டே அப்படின்னா என்ன அப்படின்னா, சார் ஒரு போல் வைக்க போகிறாங்க. அது சேல்ஸ் டீமாக இருக்க போகிறீங்களா, ப்ரமோஷன் டீமாக இருக்க போகிறீங்களான்னு அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறவங்க அதில் நம்ம செலக்ட் பண்ணாமல் விட்டவங்களுக்கு ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு போயிடும். அதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா அதுவும் நோட்டீஸ் போர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதோட முழுமையான விளக்கம் உங்களுக்கு தெரியும். அது 26லிருந்து 28 மட்டும் அந்த போலை நம்ம கரெக்டாக போல் பண்ணணும். அந்த டேட் 3 நாளுக்குள்ளார நம்ம போல் பண்ணினோம்னா தான் நம்ம சேல்ஸ் டீமாக ப்ரமோஷன் டீமாங்கிறது முடிவாகும். அடுத்தது ஐடி பெண்டிங் அண்டு டிக்ளைன் சொல்யூஷன். அதுவும் டிக்ளைன் சொல்யூஷன் அதுக்கும் மேக்ஸிமம் 10 daysக்குள்ளார அதுக்கான ஆன்சர் கிடச்சிடும்னு சார் சொல்லியிருக்காரு. இனிமேல் ஃப்யூச்சராக வரப்போகிற இது என்னென்னா, டீம் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. அது எப்படின்னா சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் அப்படிங்கிற விதமாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்க. ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதும் பேட்ச் டு பேட்ச் வைஸாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் இருக்க எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டுங்கிற குரூப்பில் தான் சார் சொல்கிறதுல நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எல்லா அப்டேஷன்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தவறாமல் இனி வரும் நாட்களில் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்கிறதையும் இம்பார்ட்டன்ஸுங்கிறதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிறேன். மீதி இருக்க சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் என்னங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோவோட லிங்க்கு தரேன். அதையும் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நியூ பிளான்ஸோட பே அவுட்ஸ் அண்ட் கூப்பன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். மறக்காமல் பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க.